பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. விஜய் ஆட்சி அமைப்பாரா, விஜய் வெல்வாரா அல்லது ஸ்டாலினே தொடர்வாரா என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. கருத்து கணிப்புகள் என்ன சொல்கின்றன என்பதை விரிவாக பார்க்கலாம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. பல்வேறு நிறுவனங்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை அமைக்கும் என்று கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் அப்படித்தான் இருக்கின்றன. முக்கியமாக பீப்புள்ஸ் பல்ஸ் என்ற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் பார்க்கலாம். அந்த கருத்து கணிப்பு முடிவின்படி திமுக கூட்டணி 125 145 இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சியை அமைக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏடிஎம்கே அதிமுக கூட்டணி 65 80 இடங்களையும், டிவிகே தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் 18 24 இடங்கள் வரை வெல்லும் என்று கணித்திருக்கிறார்கள். மற்ற நிறுவனங்களுடைய கருத்து கணிப்புகளும் ஏறத்தாழ இப்படித்தான் இருக்கின்றன. மற்ற நிறுவனங்கள் 10 15 தொகுதிகளை திமுக கூட்டணிக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறது. சில நிறுவனங்கள் 10 15 தொகுதிகள் வரை குறைத்து திமுகவுக்கு கொடுத்திருக்கிறது. ஆனாலும் 130க்கு மேல் திமுக கூட்டணி வெல்லும் என்று பல்வேறு கருத்து கணிப்புகளும் சொல்கின்றன. புதுச்சேரி நிலவரத்தை இப்போது பார்க்கலாம். புதுச்சேரியை பொறுத்தவரை பீப்புள்ஸ் பல்ஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பின்படி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி, பிஜேபி இடம்பெற்றிருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி 16 19 தொகுதிகள் வரை வெல்லும் என்று கணித்திருக்கிறார்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணி அங்கு 10 12 இடங்கள் வரை வெல்லும் என்று கணித்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு இடம் கூட கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது. மற்ற கட்சிகள் 1 2 தொகுதிகளை வெல்லும் என்று புதுச்சேரியை கணித்திருக்கிறார்கள். கடந்த 3 தேர்தல்களை பார்ப்போம். நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 3 தேர்தல்களில் இந்த கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எவ்வளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 2011 தேர்தலை பார்த்தீங்க அப்படின்னா 155 170 இடங்கள் வரையில அதிமுக கூட்டணி வெல்லும் அப்படின்னு கணிச்சிருந்தாங்க. பெரும்பாலான நிறுவனங்கள் அப்படிதான் கணிச்சிருந்தாங்க. திமுக கூட்டணிக்கு 65 100 இடங்கள் வரை கிடைக்கும் அப்படின்னு 2011 தேர்தலில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி 203 இடங்களில் வென்றது. அதிமுக தனித்தே 150 தொகுதிகளில் வென்று ஆட்சி அமைச்சது. இதன் பிறகு 2016 நடைபெற்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அந்த நிலையில் தேர்தல் நடந்து முடிஞ்சது. அப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு 2016 கருத்து கணிப்பை பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி வெல்லும் அப்படின்னு கணிச்சிருந்தாங்க. 120 140 வரலும் திமுக கூட்டணி வென்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதிமுக கூட்டணிக்கு 85 ஒரு 120 இடங்கள் வரை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி தான் ஆட்சி அமைச்சது. அதிமுக தனித்தே தான் ஆட்சி அமைச்சது. 136 இடங்கள்ல அதிமுக தனித்தே வென்று ஆட்சி அமைத்தது. திமுகவுக்கு 98 இடங்கள் தான் 2016 தேர்தலில் நடந்தது. அதன் பிறகு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி நடக்குது. இதைத் தொடர்ந்து 2021 தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் திமுக தான் வெல்லும் அப்படின்னு பரவலாக பேசப்பட்டது. அந்த தேர்தலை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கடந்த தேர்தலோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த தேர்தலை பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணி 160 185 இடங்களில் வெல்லும் அப்படின்னு கணிச்சாங்க. அப்போ ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா திமுக கூட்டணி 159 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சது. திமுக தனித்தே 133 தொகுதிகளில் வென்றது. ஆனால் இன்னும் 200 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சிருவாங்க, எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி சரியில்லை, 200 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சு ஸ்வைப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது நடக்கலை. திமுக கூட்டணி 133 திமுக தனித்தே 133 இடங்கள்லையும் கூட்டணி 159 இடங்கள்லையும் வெற்றி பெற்றிருந்து. கருத்து கணிப்புகள் 160 வரலும் திமுக வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு இடம் தான் கம்மியாக பெற்று திமுக கூட்டணி கடந்த 2021 ஆட்சி அமைச்சாங்க. இப்போ நடந்திருக்க தேர்தலை பொறுத்தவரை திமுக கூட்டணியை அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது தேர்தல் முடிவுகளுக்கு. தேர்தல் முடிவு, மக்களுடைய முடிவு என்ன என்பது வெவ்வேறு விதமாக இருக்கலாம். இந்த தேர்தல் கருத்து கணிப்பு பொறுத்தவரையிலும்
ஒரு அதிகபட்சம் ஒரு 100 பேர் வரலும் சிலர் நடத்துவாங்க, சிலர் 2000 பேர் வரலாம் சாம்பிள்ஸ் எடுப்பாங்க. இப்படி தான் அந்த தேர்தல் கருத்து கணிப்பில் இருக்கும். மக்களுடைய முழுமையான எண்ண ஓட்டத்தை நாம் அறிய முடியாது. இப்போ சோஷியல் மீடியாவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த சில நாட்களில் விஜய் தான் ஆட்சி அமைப்பார் அப்படின்ற ஒரு பரவலான கருத்து கணிப்பு, பரவலான தகவல்களுக்கு இந்த கருத்து கணிப்பு வந்து ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு டைரக்ஷனை காட்டியிருக்கு. இது பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. மூத்த ஆய்வாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள்லாம் அதை தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் 4ஆம் தேதி என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜயே ஆட்சி அமைப்பாரா, விஜய் வெல்வாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்ன ஆகும் அப்படின்னு மக்கள் மத்தியில் இருக்கிறது. மக்கள் மத்தியில்னு சொல்கிறத தாண்டி விஜய் ரசிகர் மத்தியில் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஸ்டாலின் வெல்வாரா, மீண்டும் அவருடைய ஆட்சியை தொடருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கடுமையான தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணியிருக்காரு. கடந்த ஒரு 6 மாதத்துக்கு மேலே அவர் வந்து ஒரு கடுமையான பிரச்சாரங்களை பண்ணியிருக்காரு. அந்த கட்சியும் அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியும் வந்து ஒரு கடுமையான எஃபர்ட் போட்டிருக்காங்க தேர்தலில். இப்போ சீமான் அவர்களும் இதில் வந்து கடுமையாக வந்து தேர்தல் பிரச்சாரங்களை பண்ணியிருக்காரு. அவரும் தனித்துவ பாணியில் வந்து அவருடைய அரசியலை கொண்டுட்டு போயிட்டுருக்காரு. இப்போ 4 முனை போட்டி இருக்கக்கூடிய இந்த நிலையில் மே 4ஆம் தேதி தான் உண்மையான ரிசல்ட் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இது வந்து ஒரு கணிப்பு தான். பல நேரங்களில் இந்த கணிப்பு உண்மையாக இருக்குது, பல நேரங்களில் இந்த கணிப்பு பொய்யாக இருக்குது. அதனால் வந்து மே 4ஆம் தேதி வரலும் நாம் காத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் ஊடகவியலாளர் கனிவளவன்.